ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, எங்களுடைய காணொலியை பார்க்கிறவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், எங்களுடைய காணொலியை எங்களுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருவதற்கு உதவியாக இருக்கும். அத்தோடு நீங்கள் பெல் பட்டனை அமர்த்த மறக்க வேண்டாம். அதை செய்யும் பொழுது உங்களுக்கு எங்களுடைய காணொளிகள் உடனுக்குடன் கிடைப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமில்லாமல் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். தேவனுடைய நாமம் வந்து மகிமைப்படுவதாக. அப்படி செய்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வாருங்கள், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக காணொளிக்குள்ளே கடந்து செல்வோம். அம்பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே சங்கீதம் 37வது சங்கீதத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். அந்த சங்கீதத்திலே ஒரு பகுதியை 7வது வசனத்திலே இருக்கிற ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு ஆதாரமாக கொண்டு அதை தியானிக்க போகிறோம். இந்த புதிய பாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவரையும் அவருடைய வல்லமைகளையும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உதவியையும் ஒத்தாசையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்திலே ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திருந்து இந்த மேல் பகுதியிலே சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும்படி சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் அவருக்கு காத்திரு என்று சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மில் பலர் தேவனுடைய பாதத்திலே, தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அதே சமயத்தில் அந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், அவருக்கு காத்திரு என்று அவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரெண்டு காரியத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் நாம் அமர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் காத்திருப்பது மிக கடினமாக இருக்கிறதை நம்மில் பலர் இதை உணர்ந்திருக்க முடியும். ஆகவே தாவீது ராஜாவினுடைய அறிவுரை, இந்த வேத வார்த்தையினுடைய சத்தியம் என்னவென்றால், நாம் அமர்ந்திருக்கிறது மாத்திரமில்லாமல் கர்த்தருக்காக காத்திருப்பதும் மிக அவசியமாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு காத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நாம் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கும் பொழுதுதான் அவர் எப்படி காரியத்தை நடப்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்முடைய அவசரத்துக்கு ஏற்றபடி, எங்கள் தேவைக்கு ஏற்றபடி அந்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர் நடக்கிற விதமாக, அவர் அந்த காரியத்தை நடப்பித்து தருகிற விதமாக நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது மாத்திரமில்லாமல் கர்த்தருக்காக நாம் காத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 40 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த 40 வசனங்களை ஒட்டுமொத்தமாய் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது ராஜா சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், இந்த வேத வார்த்தை சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், அமர்ந்திருக்கிறது மாத்திரமில்லாமல் கர்த்தர் செய்வதை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஆண்டவர் நமக்கு தரும்படிக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் காரியத்தை செய்யும் அளவுக்கும் நாம் காத்திருப்பதுதான் மிக அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அவசரப்பட்டோ இல்லாவிட்டால் எங்கள் தேவைக்கு ஏற்ற விதத்திலே அது நடந்து விட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் கர்த்தரை நெருங்காமல், கர்த்தரை நோக்கி நாம் அமர்ந்திருக்காமல், கர்த்தர் செயல்படுவதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அமர்ந்திருப்பதை
ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆம்பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறது மாத்திரமில்லாமல் காத்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. காத்திருக்க முடியாமல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே இழந்து போன சவுலை குறித்து நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவசரப்பட்டு எடுக்கிற சில காத்திருக்க முடியாத சில காரியங்கள் விபரீதங்களை கொண்டு வந்து இருக்கிறது என்பதை வேதத்தின் ஊடாக நாம் அறிந்திருக்கக்கூடும். ஏன் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலே காத்திருக்க முடியாத சூழ்நிலைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய, விபரீதங்களை உண்டாக்கக்கூடிய, நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய, இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள், காரியங்கள் அதிகமாக நடந்தேறுவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த வேத வார்த்தையின்படி நாம் ஒன்றை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தரை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் அவருக்கு காத்திருக்கக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு என்று இந்த சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அமர்ந்திருந்து நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் வல்லமை உள்ளதாகவும் அதிசயத்தக்க விதத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பதை இந்த வேதத்தின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்காக அவரை நோக்கி கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது மாத்திரமில்லாமல் அவருக்காக காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் செய்து முடிக்கிற அந்த அற்புதமான, ஆச்சரியமான, முழுமையான, பூரணமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை தாவீது ராஜா நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே அவர் அறிந்திருக்கிறபடியினால் அதை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறது மாத்திரமில்லாமல் அவருக்கு காத்திருக்கத்தக்க கிருபையை தேவன் கொடுப்பாராக. மிகுதியுள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் வல்லமை உள்ளதாகவும் அதிசயத்தக்க விதமாகவும் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை தேவன் செய்து முடித்திருக்கிறார் என்பதை இந்த வேதத்தில் ஊடாக மற்ற வசனங்களை வாசிப்பதன் ஊடாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த அருமையான அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தையோடு கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திருந்து சொல்லுகிறபடி கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது நீர் காரியத்தை வாய்க்கப்படி அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காணொளியை பார்க்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி அமர்ந்திருந்து காத்திருந்து உமக்கு நீர் செய்கிற காரியங்களை அவர்கள் பூரணமாய் அறிந்து கொள்ள, அற்புதமாய் அதை தெரிந்து கொள்ள, நீர் செய்கிற காரியங்களையும் அதிசயங்களையும் உங்களை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறவாதிருங்கள், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you. ஆமென். ஆமென்.